குட் மார்னிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஒரு நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை ரெஃபர் பண்ணணும், செகண்ட் எதை ரெஃபர் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து நீட் ஜேஇயில் வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், டாப் பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நாளைக்கு வந்து ஈக்குவிலிபிரியம் சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த ஈக்குவிலிபிரியம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அப்போ என்ன பண்ணால் அந்த ஈக்குவிலிபிரியம் சாப்டரில் அப்போ நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். அப்போ ஈக்குவிலிபிரியம் நமக்கு வந்து என்னது, அப்போ அந்த ஈக்குவிலிபிரியத்தோட டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுதான் ஈக்குவிலிபிரியமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வந்து அதை பற்றி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஸ்கூலில் போய் உங்களுக்கு டீச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டீச் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி புரியும், பாதி புரியாது, பாதி டவுட் வந்து இருக்கும். அப்போ அங்கே ஸ்கூலில் வந்து டீச் பண்ணும்போது உங்கள் டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆகும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்டை கூட நீங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவிலிபிரியம் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரீட் பண்ண முடியாது. சரி, கரெக்ட். அதே மாதிரி ஸ்கூலில் என்ன பண்ண முடியாது, ஒரே நாளில் நம்ம ஃபுல் சாப்டர் நம்ம வந்து டீச் பண்ண முடியாது. அப்போ ஈக்குவிலிபிரியம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாபிக் 3 டாபிக் ஜஸ்ட் என்ன பண்ணால் அது வந்து ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் ரீட் பண்ணிட்டு போகும்போது அங்கே டீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். உங்கள் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி வந்து வந்துடும். ஈக்குலிபிரியம், அப்போ ஈக்குலிபிரியம்னா எனக்கு என்னென்ன தெரியாது, அப்போ அந்த டெஃபினிஷனை படிக்கும்போது இதுதான் ஈக்குலிபிரியமா, இதை தான் ஈக்குலிபிரியம் சொல்கிறாங்களா அப்படின்னு உங்கள் மைண்ட் வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளாஸ் நடத்தும் போது உங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனும் உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து இருக்கும். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கிளாஸ்னால் என்னால் 1 ஹவர் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, 20 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, 30 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி வந்து அதிகமாகிடும். ஆமாம் நான் படித்தேன், இதான் மீனிங்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் அட்டென்ஷனும் அந்த கிளாஸில் வந்து நம்ம இருக்கும். ஓகேவா, இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஆல்மோஸ்ட் வந்து 100% ஃபாலோ பண்ணணும், யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நான் வந்து ஷுவராக சொல்லுவேன். ஈவன் தான் இப்போ வந்து நீங்கள் நீட் ஜே வந்து டாப்பராக இருக்கிறவங்க கூட முன்னாடியே வந்து அதை ரீட் பண்ணிட்டு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஓகேவா, ஆனால் நீங்கள் அப்படி ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப எங்கே வந்து ஹையாக வந்து இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த இன்ஸ்டியூட்டில் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா முந்தின நாளே அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு போகணும். ஓகே, இல்லை சார் எங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து டைம் இல்லை, அதை முடிக்கிறதுக்கே டைம் இல்லை, இதில் எங்கே நான் ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் டைம் இல்லைன்னு எந்த ஸ்டூடெண்ட்டுமே சொல்லாதீங்க, ஆனால் டைம் எல்லாமே இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல, அதான் என்னோட ஐடியா. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அதை வந்து ரீட் பண்ணிட்டு போயிடணும். ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய அட்டென்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து இருக்கும், உங்களுடைய மார்க் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே ரீட் பண்ணிட்டு போயிடுறீங்க இல்லையா, அப்போ அந்த ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வந்து இருக்குது, மண்டே வந்து உங்களுக்கு ஈக்குவிலிபிரியம் ஆரம்பிக்க போகிறாங்க, அப்போ சண்டே உங்களுக்கு வந்து நிறைய டைமுக்கு வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த சண்டேவே அந்த ஈக்குவிலிபிரியம் சாப்டர் வந்து ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, இல்லை ஆஃப் ரீட் பண்ணிட்டீங்க, இல்லை முக்கால்வாசி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ என்னன்னா டீச் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஒரு டாபிக் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன இருக்குது, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து என்ன இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து கிளாஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கூலில் வந்து அந்த சாப்டர் முடிக்கும் போது அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். சால்வ் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இப்போ நெட்லலாம் கிடைக்குது. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா இந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா நமக்கு வந்து எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறோம், இது வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷன் இஸ் ஓவர். ஓகேவா, நீங்கள் வந்து நான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன், நீங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து புக் பேக் எக்ஸசைஸ் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, வித் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்ளமும் நீங்கள் ஒர்க் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண தேவை கிடையாது. இதுவே போதும் உங்களை வந்து நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து எனக்கு இல்லை சார் எனக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எனக்கு வந்து தரவாக தெரியும் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். ஓகேவா, டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது, நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கறது வந்து ரெடியாக இருக்கிறாங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட்லாம் நிறைய வந்து ஆன்லைன் வந்து நமக்கு வந்து
வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கேளுங்க. நான் ஐ வில் ரெக்கமெண்ட் சம் வெப்சைட். ஏன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட்டை சில இதெல்லாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னா எந்த வெப்சைட்டுக்கு வந்து போகணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இப்போ ஈக்குலிபிரியம் சாப்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக புக் பேக் எக்ஸசைஸை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, ப்ளஸ் வந்து எக்ஸாம்பிளும் நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஈக்குலிபிரியம் சாப்டர்லேருந்து வந்து ஒரு டெஸ்ட் ஜென்ரேட் பண்ணி ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். அப்போ அந்த டெஸ்ட் வந்து நான் ஷுவராக சொல்லுவேன் உங்களுக்கு வந்து 80% மேலே மார்க் வந்து வந்துடும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 4 கொஸ்டின் நீங்கள் அதை தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 கொஸ்டினும் என்ன கான்செப்ட் வந்து இருக்குது, என்ன பேஸ் பண்ணி வந்திருக்குது, அப்போ நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இன்னொரு டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கலாம். அப்போ இன்னொரு டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் உங்களுக்கு மார்க் வந்து 90% வந்துடும். அப்புறம் அதில் தப்பை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இன்னொரு கொஸ்டின் இன்னொரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 95 வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, அப்போ ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போ இது வந்து வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் நீட்டு ஜெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தையும் எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 3 டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீட் ஜெய் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ என்சிஆர்டி புக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன சொல்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அதை தொடக்கூடாது, அதை தொட்டால் நமக்கு வந்து நீட்டு ஜெய் மார்க்கே வந்து போயிடுன்றது மாதிரி என்சிஆர்டி புக் வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ப்ராப்ளம் 400 ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணுறாங்க. அந்த சால்வ் பண்ணிட்டு ஒரு 100 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க, அடுத்த 100 சால்வ் பண்ணுறாங்க, அடுத்த 100 சால்வ் பண்ணும்போது 100 வந்து நிறைய மறந்து போயிடுது. ஐயோ அப்போ நமக்கு நிறைய மறந்து போச்சுன்னு மறுபடியும் அதை போய் நம்ம சால்வ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு வந்து மார்க் வரவே வராது. நான் சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். புக் பேக் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 3 டெஸ்ட்டு அது ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது, நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணோம். ஒரு 3 டெஸ்ட் எழுதுங்க, உங்களுக்கு வந்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வந்துடும். ஓகே, இது வந்து சிம்பிள் ப்ராசஸ், டைம் சேவிங் ப்ராசஸ். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது டைம் நிறைய கிடைக்கும். ஓகே, நீங்கள் உட்காந்து ஒரு புக்கில் வந்து ஒரு 100 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்காதீங்க. அப்போ வந்து சாருக்கு முன்னாடி நான் எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நான் கிளாஸில் போய் சீன் போடணும், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஓகேவா? நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைனாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, புரிஞ்சதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, புரியாத ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டே வந்துருங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுன்னா கிளாஸ் வந்து நல்லா அட்டென்ஷன் நல்லா கவனிங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் அவங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்குறதும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதா, அப்போ உங்களுக்கு புரியாத டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா, இல்லை இன்னும் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இதான் இதோட பர்பஸ். ஓகேவா? இல்லை நான் வந்து அந்த டாபிக் எனக்கு புரியலனால யூடியூப்பை பார்த்து அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிறேன், அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த என்சிஆர்டி புக் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு ஒரு 3 டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நீட்டுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து மார்க் வந்து வந்துடும். ஆனால் ஜேய்க்கு வந்து அப்படி வராது. நீங்கள் வந்து என்சிஆர்டி புக் பேக் எக்ஸசைஸும் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முதல் டெஸ்ட்டில் 50% மார்க் தான் நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஏன்னா ஜேஇ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்து இருக்கும். ஆனால் நீட்டும் இன்னும் கொஞ்சம் நாளாக அந்த டஃப்பாக வந்து மாறிடும். இப்போ நீட்டோட கொஸ்டின் பேப்பரும் மூவிங் டுவர்ட்ஸ் தான் ஜேஇ தான் போகுது. ஓகே, ஜேஇ வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அப்போ ஜேஇக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே வந்து எழுதணும். ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் கொஸ்டின் நீங்கள் வந்து அதுக்குன்னு வந்து ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அடிஷனல் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இல்லை அடிஷனல் கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி, அதுவும் நிறைய வெப்சைட் வந்து இருக்குது, நிறைய ஆப்லாம் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட வந்து படிக்கிறாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லையும் என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து கிளியர் ஐடியா வந்து இருக்கும். ஆனால் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நான் சொல்கிற இதே டெக்னிக் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல என்சிஆர்டி புக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து நம்ம வந்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இந்த இன்ஸ்டியூட் நல்லா பண்ணுறாங்க, இந்த இன்ஸ்டியூட் வந்து நல்லா பண்ணலன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை சார் என் பையன் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வந்து நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன், அப்போ எந்த இன்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும், எங்கே சேர்த்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு என்னால் வந்து சஜஷன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ நான் வந்து என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் ஜேஇ நீட் வந்து கிளியர் பண்ணால் அதுக்கு பேசிக் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், என்சிஆர்டி புக் தான், எக்ஸாம்பிள் தான், எக்ஸசைஸ் தான், எதெல்லாம் டெலிட்டட் சாப்டர் வந்து இருக்குதோ அதை நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து ஆன்லைன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.